முதல்ல சிலபஸ்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்களா? சிலபஸ் முதல்ல GS1 சிலபஸ் என்ன இருக்குன்னு தெரியணும்ல. ஸோ திஸ் இஸ் வாட் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா நம்மளோட நோட்டிபிகேஷன்ல GS1ல தான் வந்து ஹிஸ்டரி இருக்குது. என்ன மாதிரி வேர்டிங்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு கவனிச்சு பாருங்களேன். ஸோ தீஸ் ஆர் த வேர்டிங்ஸ் விச் தே கேவ். என்ன கொடுத்துருக்காங்க? என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே? என்னப்பா கொடுத்துருக்காங்க? ஓகே ஓகே, இதை எடுத்துடணுமா? ஓகே ஓகே. என்னென்ன கொடுத்துருக்காங்க? என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்? ஸோ இந்தியன் கல்ச்சர் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்களா? இந்தியன் கல்ச்சர். அப்புறம் அதுலயே எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்தியன் கல்ச்சர் வில் கவர் salient aspect of art forms, literatures and architecture from ancient to modern times. Of course, அந்த என்னது ஏன்ஷியன்ட் மெடிவல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஆர்ட் அண்ட் கல்ச்சர்னு சொல்ல வரோம். வெறும் ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல இருந்து மட்டும் தான் கேட்டாங்களான்னா அப்படி இல்லை, கொஞ்சம் வேற மாதிரியும் கேட்டிருக்காங்க, which we will discuss in tomorrow's class. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம மாடர்ன் இந்தியாவும் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸும் நான் பண்ண போறேன். ஓகே, இதே ஹிஸ்டரிக்கு நம்ம ஏன்ஷியன்ட்க்கு நம்ம நாளைக்கு வருவோம். அடுத்தது செகண்ட் லைன்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, தெளிவா செகண்ட் லைன்ல என்ன கொடுத்துருக்காங்க? மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி கொடுத்துட்டு தெளிவா என்ன சொல்லிட்டான், எங்க இருந்து சொல்லிட்டான்? ஃப்ரம் மிடில் ஆஃப் தி 18th century. அப்படின்னா எந்த இயர் சொல்றான்? மிடில் ஆஃப் தி 18th centuryனா 1750s. ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு ஒரு ரஃபா ஞாபகம் வச்சுக்கணும்னா கர்நாடிக் வாஸ்க்கு அடுத்து, கர்நாடிக் வாஸ் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ். ஆர் இல்ல சார் கர்நாடிக் வாஸ் எனக்கு பிடிக்காது சார், பிளாசி தான் எனக்கு பிடிக்கணும்னாலும் பிளாசி வச்சுக்கோங்க, பேட்டில் ஆஃப் பிளாசி. அதுக்கப்புறம் தான் சார் பிரிட்டிஷ் இங்க வந்தாங்க, வச்சுக்கோங்க உங்க இஷ்டம். பட் அவன் என்ன சொல்றான், 18th century இருந்து பிரசன்ட் வரையும். அண்ட் அடுத்தது என்ன சொல்றான் பாருங்க இந்த இடத்துல, கீவேர்ட்ஸ் என்னது? ஈவெண்ட்ஸ். ஈவெண்ட்ஸ் மீன்ஸ் நிறைய உங்களுக்கு என்ன, நிறைய வார்ஸ், பேட்டில்ஸ் எக்கச்சக்கமா. அண்ட் தென் பர்சனாலிட்டிஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. நம்ம ப்ரிலிம்ஸ்ல இந்த வார்த்தையே நீங்க பெருசா கூட கண்டுக்க கூட மாட்டீங்க, ஆனா மெயின்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை இது. ஆக்சுவலா கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருக்கக்கூடிய ஏரியா. ஏன் அவங்க அப்படி கேட்கறாங்கன்னா அதுக்கு பின்னாடி சிலபஸ் இருக்குது. சிலபஸ்ல கொடுத்துருக்கிற ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருக்கிறனால தான் அதிக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்க போறோம். பர்சனாலிட்டிஸ். அப்புறம் என்னப்பா? இஷ்யூஸ் இருக்கு. இஷ்யூஸ்ன்றது மேபி ரிவோல்ட், ரிபல்லியன்ஸ் நிறைய இருக்கலாம், இருக்குதானே? சோ மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி. அப்புறமேல திரும்ப மாடர்ன் அடுத்தது என்ன கேட்டிருக்கிறா? ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். அஃப்கோர்ஸ் மாடர்ன் ஹிஸ்டரிக்குள்ள தான் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இருக்குது, ஆனாலும் அவனுக்கு ஒரு ஆசை செப்பரேட்டா கொடுக்குறான். சோ அவன் என்ன சொல்றான்? அடுத்த இது என்ன இருக்குது கிளியரா? என்ன கீவேர்டு? ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். அதோட வேரியஸ் ஸ்டேஜஸ் என்னது அப்படின்னா என்ன சொல்ல வரோம்? வேரியஸ் ஸ்டேஜஸ்னா என்னது? என்ன படிச்சிருக்கீங்க? வேரியஸ் ஸ்டேஜஸ் யா சொல்லலாம். அது நம்மளோட சிம்பிளிசிட்டிக்காக நம்மளோட ஸ்பெக்ட்ரம்ல கொடுத்துருக்காங்க, அதனால சொல்றோம். என்னப்பா படிச்சிருப்பீங்க? மாடரேட் ஃபேஸ், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபேஸ், காந்தியன் ஃபேஸ். கோர்ஸ் பட் அப்படியும் பிரிக்கலாம், அது நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக பிரிச்சுக்கிட்டது. ஸோ வேற வேற மாதிரியும் ஃபேஸஸை பிரிக்கலாம் நம்ம, விச் வில் பி டிஸ்கஸிங். ஓகே, ஸோ நம்ம ஜென்ரலா நம்ம என்ன சொல்லலாம்? ஓகே, வேரியஸ் ஸ்டேஜஸ். அண்ட் அகெயின் மறுபடியும் என்ன சொல்லியிருக்கலாம் பாரு, இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ். அப்படின்னா என்ன? அதுக்குள்ள என்ன சொல்ல வரான்? கான்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னா என்னது? யார சொல்ல வராங்க? யா அகெயின் என்னது? ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல இருக்கக்கூடிய அந்த லீடர்ஸ், பீட் காந்தி, ஆர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரவீந்திரநாத் தாகூர், ஆர் அம்பேத்கரா இருக்கலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேருவா இருக்கலாம், சுபாஷ் சந்திர போஸா இருக்கலாம், எவ்ரி ஒன். ஓகே, சோ இருக்குது. பட் ஆனாலும் நம்ம எல்லாத்துக்கும் அதுக்காக நம்ம எல்லா பர்சனாலிட்டி உட்கார்ந்து படிக்க முடியுமானா முடியாது. there is a limitations which will be see. ஓகே, அடுத்தது. சோ இத முடிச்சாச்சு. அப்ப இந்த ரெண்டுமே என்னப்பா கவர் பண்றாங்க? இந்த ரெண்டுல என்ன இருக்குது? மாடர்ன் இந்தியாக்கான க்ளூ கொடுத்துருக்காங்களா? மாடர்ன் இந்தியாவை இந்த மாதிரி 2 லைன்ல முடிச்சிட்டாங்க சொல்லலாமா? ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவலை இந்த ஒரு லைன்ல முடிச்சிட்டாங்கன்னு நான் சொல்லலாமா? முடிச்சிட்டாங்கன்னு